சென்னை மதுரவாயல் அருகே மின் கணக்கீட்டில் குளறுபடி ஏற்பட்டு மின் கட்டணம் 1 லட்சம் ரூபாய் வந்ததால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு மின் கட்டணம் செலுத்தும் தொகை குறித்த விவரம் அவரவர் கைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 700 1000 ரூபாய் வரை கட்டும் நபர்களுக்கு 10,000 ரூபாய் வரையிலும் 10,000 ரூபாய் கட்டும் வீடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் கட்டணத் தொகை வந்தது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மின் வாரிய அலுவலகத்தில் கேட்டதற்கு ஊழியர்கள் தவறுதலாக கணக்கெடுக்கப்பட்டதாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர்கள் பாதிப்பிற்கு உள்ளான நிலையில் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஏசி யூஸ் பண்ணலை. ஏன்னா இந்த கோல்டுக்கு ஃபேனே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜு தான் இருக்குது. நான் ஏன் 60,000 ரூபா பில்லு பே பண்ணணும்? அதனால் நான் என்ன சொன்னேன், சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, மெசேஜும் வந்துருச்சு. அவங்க சிஎம் செல்லு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் அவங்ககிட்டையும் நான் சொல்லிட்டேன். மேடம் நீங்கள் நாளைக்கு நீங்கள் போகாதீங்க, எங்கள் இதில் வந்து ஆட்கள் வருவாங்க, இல்லை உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நாங்கள் சப்போஸ் அவங்க வந்து ஃபியூஸை போனாங்கன்னா நான் அடுத்து திருப்பி நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே தரணுங்க. ஆக்சுவலாக நானும் பொண்ணு மட்டும் தான் இருக்கிறோம். அதில் பாதி நாள் நாங்கள் ஊரில் இல்லை. ஸோ அந்த மேம் சொல்ல மாதிரியே தான் கோல்டு கண்டிஷன். ஸோ இது ஏசியை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. வாஷிங் மிஷின் வீக்லி ஒன்ஸ். ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து வீட்லேயுமே இருந்தோம். ஸோ 1000 யூனிட்ஸ்க்கு பாசிபிளே இல்லை. ஓகே என்கொயரி பண்ணுவான்னு சொல்லி இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் இந்த தடவை கட்டிடுங்க, 7000 கட்டிடுங்க, இல்லைனா உங்களுக்கு பவர் சப்ளை வந்து கட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் மீட்டர் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கோங்க. அவங்க வந்து ரீடிங் எடுக்க வரப்போ லாஸ்ட் டைம் ரீடிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்துட்டு ஏன் இவ்வளோ ஆச்சுன்னு அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த தடவை கட்டி முடிச்சுருங்க. ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. ஒர்க்கர் வந்து தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, எல்லா ஃபைனையும் அவங்கள கட்ட சொல்லுங்கள். இது எங்களோட ஃபால்ட்டு கிடையாது. அதை யூஸ் பண்ணாத கன்சியூமர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு எடுக்க முடியாது. நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து போய் ரீடிங் கூட செக் பண்ணிட்டேன். ஆனால் ரீடிங் செக் பண்ணும்போது இல்லை சார் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணல, ரீடிங்கே இவ்வளோ தான் வந்திருக்குது உங்கள் ஃபோன் உங்கள் இதில், அதனால் வந்துட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே நானும் ஓகே நம்ம அவ்வளோதான் வரும் போல், அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்க போல, ஒரு 1000 2000 அப்படி தான் வரும் யூஸ்வலாக இபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு ரீடிங்கை தப்பாக எடுத்துட்டாங்க. ஒருத்தங்க ரீடிங் ஒரு வாட்டி தப்பாக எடுக்கலாம், 2 வாட்டி தப்பாக எடுக்கலாம். வருஷம் ஃபுல்லாக ஒருத்தங்க தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா வருஷம் வழக்கமாக வந்துட்டு 2000 ரூபாய் அப்படி வரும். இப்போ வந்துட்டு ஃபைன் வரும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு பொதுமக்கள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த தப்பு வந்துட்டு கவர்மெண்ட்டோடது. கவர்மெண்ட்டு தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். அதுக்கேற்றோட பலன் வந்துட்டு பொதுமக்கள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் பல இது ஏற்றுக்கணும். மந்த்லி 2000 தான் வரும். இப்போ வந்து 7000 வந்திருக்கு. அதாவது 2 மந்த்ஸுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து 7000 மேலே வந்திருக்கு. இது வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. வி ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், அவ்வளோதான். என்ன நடக்குதுங்கிறது வந்து மீடியாவுக்கு உங்களுக்கு தான் தெரியும். பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான்.